ஓம் குரு பிரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோஹிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் குரு சரணாரவிந்தாபியாம் நமः. இன்று மூன்றாம் நாள், நவராத்திரியினுடைய மூன்றாம் நாளை பற்றி பார்க்குறோம். இதற்கு முன்னாடி முதல் நாள் இரண்டாம் நாள் பார்க்காதவர்கள் மேற்கொண்டு வீடியோவை உள்ள சேனலில் போய் பார்த்தேன்னா முதல் நாள் இரண்டாம் நாளுக்குரிய நவராத்திரி சிறப்புகளை பற்றி சொல்லியிருப்போம். இன்று மூன்றாம் நாள். மூன்றாம் நாள் வேதம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்திராணி அப்படிங்கிற தேவியை வழிபட சொல்லியிருக்கு. அவளுக்கு இன்னொரு பேர் என்னென்னு கேட்டால் சாம்ராஜ்யதாயினி அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் கூட வரும். சாம்ராஜ்யதாயினி அப்படின்னு அந்த லைன் வரும். ஸோ அவளை இன்றைக்கி வழிபட சொல்லியிருக்கு. இந்த மூன்றாம் நாளில் நவராத்திரி ஆரம்பிக்கிறச்சவே பெண்கள் எல்லாம் ஆற்றுல கொலுவெல்லாம் வச்சு ரொம்ப சிறப்பாக காலை மாலை பூஜைகள் செய்து நைவேத்தியங்கள்லாம் செய்து எல்லாம் பண்ணுவாள். ஆனால் இன்றைக்கி என்ன விசேஷம்னா, மருதாணி இட்டுண்டு பண்ணணும் பூஜை அப்படின்னு ஒரு நியமம் வச்சுருக்கா. நவராத்திரி ஆரம்பிக்கிறச்சே மருதாணி இட்டுண்டா நல்லது தான். இல்லை அப்படின்னா இந்த மூன்றாம் நாள் இந்திராணியை வழிபடுறச்ச நான் மருதாணி இட்டுண்டு தான் பண்ணணும். அது மருதாணி இட்டுண்ட கையால் நீங்கள் ஒரு துளி புஷ்பம் போட்டாலும், இந்த பவளமல்லின்னு ஒரு புஷ்பம் இருக்குது, அந்த புஷ்பமெல்லாம் அம்பாளுக்கு மருதாணி கையோடு போடுறச்ச ரொம்ப சிறப்பு, ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு சொல்லியிருக்கா. இவளுக்கு மகேந்திரி அப்படின்ற பேர், இன்னொரு பேரும் இருக்குது. இந்திரனோட சக்தி கிரீடம் இந்திரனுக்குன்னு ஒரு கிரீடம் இருக்கு இல்லையா, அந்த கிரீடத்தை தரிச்சுன்னு இருக்கா. 1000 கண் உடையவளாகவும் விருத்திகாசுரனை அழித்தவராகவும் யானை வாகனம், அதாவது ஐராவதம் சொல்லுவோம், அந்த வாகனத்தில் வரதாகவும் சொல்லியிருக்கா. இவளுக்கு இவளை வழிபடுறதுனால அரசு பதவிகள், வேலையில் இழுத்துன்ருக்க விஷயங்கள் எல்லாமே, வேலையால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே, மேற்கொண்டு போஸ்டிங் கிடைக்கிறது எல்லாத்துக்குமே இந்திராணி வழிபாடு ரொம்ப விசேஷம். இந்திராணியாக பாவித்து அது எல்லாத்துக்கும் அன்றைக்கி பூஜைகள் செய்யணும். இன்றைக்கி வெண்பொங்கல் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கா. வெண்பொங்கல் நைவேத்தியம் பண்ணி காத்தால் ஒரு சின்னதாக ஒரு பால் பாயசம் மாதிரி நைவேத்தியம் பண்ணி சாயரைச்ச வெண்பொங்கல் பண்ணி அதை வர சுமங்கலிகளுக்கெல்லாம் வெண்பொங்கல் பிரசாதம் கொடுத்து பண்ணணும்னு சொல்லி இந்த மூன்றாம் நாளில் விசேஷமாக சொல்லியிருக்கு.